காலையில் டைமிங்கு. ஸோ டெக்கன் குயின் ஆஃப் சிட்டிலாம் சொல்லியாச்சு. ஸோ அதே நேம் கொண்ட டெக்கன் குயின் எக்ஸ்பிரஸ்ல தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். அது ட்ரெயின்ல ரெஸ்டாரண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, நம்ம டெக்கன் குயின் எக்ஸ்பிரஸ்ல வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ அங்கதான் நம்ம இப்போ போய் சாப்பிட போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் மும்பை சீரீஸ் மக்களே. ஸோ நம்ம வந்து இப்போ மும்பை சீரீஸில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோன்னா குயின் ஆஃப் டெக்கன் சிட்டியில் தான் இருக்கோம் மக்களே. ஸோ அது வேறு எதுவும் கிடையாது, நம்ம புனே தான். ஸோ புனே தான் குயின் ஆஃப் டெக்கன் சிட்டின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ இங்கே இருந்து நம்ம ஒரு ட்ரெயின் ட்ராவல் வாக் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காலையில் டைமிங்கு. ஸோ டெக்கன் குயின் ஆஃப் சிட்டிலாம் சொல்லியாச்சு. ஸோ அதே நேம் கொண்ட டெக்கன் குயின் எக்ஸ்பிரஸ்ல தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். இந்த டிராவலுக்காண்டி அப்பா மும்பைக்கெல்லாம் டிக்கெட் போட்டு புனேலேயே காலையில 2 மணிக்கு இறங்கி அது ஒரு பெரிய அலப்பறை ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம சென்னை எக்மோர்ல இருந்து புனே வரைக்கும் வந்த வீடியோஸ் எல்லாமே நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம டெக்கன் குயின் எக்ஸ்பிரஸை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு மக்களே. ஸோ அதெல்லாம் ஸ்டேஷனுக்குள்ள போய் பேசலாம். வாங்க ஸ்டேஷனுக்குள்ள போகலாம். நம்மளுடைய குயினை, அதாங்க நம்ம டெக்கன் குயினை புனேல வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டெக்கன் குயினோட ரெஸ்டாரண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம போக பார்க்கலாம். ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் 5ல வந்து முன்னாடியே வந்துருச்சு. ஸோ நாங்கள் வரும்போதெல்லாம் பிளாட்ஃபார்ம் 5லயே வந்து நின்றுச்சு. மக்களே, நம்ம மேலே இருந்த பெரிய பாரத்தை இறக்கி வச்சாச்சு. ஸோ நம்மளோட பேக் தாங்க நம்ம கோச்சில் வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம லோகோ கிட்ட தான் போயிட்டு இருக்கோம். லோகோ என்னங்கிறத போய் பார்த்துட்டு மீதியெல்லாம் பேசலாம். மக்களே, ஒரு வழியா டெக்கன் குயினோட போர்ட பார்த்தாச்சுங்க. போர்ட பார்த்தோன்னா ஒரு வைப் வரும் பாருங்க, வேற மாதிரி வைப்புங்க அது. ஸோ இன்னைக்கு நம்ம ஜேர்னி மாஸ்டா இருக்க போது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டெக்கன் குயின் எக்ஸ்பிரஸை யாரு புல் பண்ண போறான்னா WAP7 கல்யாண் ஷெட் தான் வந்து இன்னைக்கு நம்மளைய இங்க இருந்து மும்பை வரைக்கும் கூட்டிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்லையுமா இருக்கட்டும் சரி, நானும் இப்பதான் கல்யாண் ஷெட்டோட லோகோவை பார்க்குறேன் மக்களே. சரி வாங்க, இப்போ நம்ம இன்னைக்கு எதுல போறோம்னா சிசி கோச்சில் தான் போறோம் மக்களே. ஸோ அதோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்க போலாம். நம்ம டெக்கன் குயின் எக்ஸ்பிரஸை பற்றி ஒரு சில விஷயம் பார்த்துடலாம். நம்ம டெக்கன் குயின் எக்ஸ்பிரஸ் வந்து டெய்லியுமே ரன் ஆகுங்க. டெய்லியுமே கரெக்டாக 7:15க்கு நம்ம பூனே ஜங்ஷனில் இருந்து எடுத்து மும்பை CSMT எப்போ போகும்னா கரெக்டாக 10:25க்கெல்லாம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் சென்னை மதுரை தேஜஸ் எப்படி 2 ஸ்டாப், திருச்சி திண்டுக்கல் நின்று போகுமோ அதே மாதிரி தாங்க நம்ம டெக்கன் குயின் எக்ஸ்பிரஸும் 2 ஸ்டாப் தான் நின்று போகும். இங்கே புனேல இருந்து எடுத்து லோனாவாலா, அதுக்கப்புறம் தாதர் சென்ட்ரலுங்க. மொத்தம் 2 ஸ்டாப் தான். தாதர் சென்ட்ரலுக்கு அப்புறம் நம்ம மும்பை CSMT ரீச் பண்ணிடுவோம். கரெக்டாக இப்படியே டைம் வந்து 7:12 ஆச்சுங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷத்துல நம்மளோட மாசான ஜேர்னி ஆரம்பிக்க போகுது. மக்களே, கரெக்டாக 7:15க்கு நம்மளுடைய புனே மும்பை டெக்கன் குயின் எக்ஸ்பிரஸ் vlog ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த vlog முடிக்கிற வரைக்கும்.
பாய் பாய் புனே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ரெஸ்டாரண்ட்க்கு பக்கத்தில் தாங்க இருக்கு. அது ட்ரெயினில் ரெஸ்டாரண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, நம்ம டெக்கன் குயின் எக்ஸ்பிரஸ்ல வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போய் சாப்பிட போகிறோம். போகலாமா? வர போகலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்துட்டோம். ஸோ ரெஸ்டாரண்ட் ஆன் தி வீல் தாங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து வெஜ் கட்லெட் வந்து இப்போ தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ வெஜ் கட்லெட் 2, அதுக்கப்புறம் ஒன்று பிரெட் ஆம்லெட் இன்னும் வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூவை கொடுத்துடலாம். ஒரு ரெஸ்டாரண்ட், அதுவும் ஓடுற ட்ரெயினில் உட்காந்து சாப்பிட்றதுங்கிறத தனி சுகங்க. அதே ரெஸ்டாரண்ட் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அதாவது ட்ரெயினில் சாப்பிடுவோம்ல, ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. எந்த அப்படியே இங்கிட்ட ட்ரெயின் ஆடுறது எதுவும் இல்லை, ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். எல்லாம் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. ஸோ இதுவும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதாங்க அதோட வியூ. நம்மளுக்கு முன்னாடியே காமிச்சிருந்துருக்கேன், பட் இருந்தாலும் பேசிக்கிட்டே பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே சென்னையில் பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு. அரவிந்த் ப்ரோ, எப்படி இருந்துச்சு டின்னர்? பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம என்ன சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சிம்பிளா வெஜ் கட்லெட், பிரெட் ஆம்லெட், அதுக்கப்புறம் இப்போ ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேடி வந்து ஆர்டர் எடுப்பாங்க. நீங்க போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா மக்களே? டீ போயிட்டு இருக்கு. பிரெட் ஆம்லெட்டு கட்லெட்லாம் முடிஞ்சு இப்போ டீ போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன போகும்னு தெரியல. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு நாங்கள் கடைசியாக பில்லை பே பண்ணிட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஏசி டைனிங் வீலில் போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. காற்று அப்படியே ஏசி சில்லுன்னு இருக்குது. சூடா டீ, அப்படியே ஒரு பெரிய விண்டோ வியூ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. அதுவும் இல்லாமல் இந்த டைனிங் வீல் வந்து ஏசியில் நீங்கள் டிக்கெட் போட்டாலுமே வரலாம், செகண்ட் சிட்டிங்க்கு வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஸோ அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. வந்தால் மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்க. ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, பூலாம் வச்சு டெக்கரேட் பண்ணி. இப்பயே சீனிக்கான ரூட்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த டைனிங் ஹாலை விட்டு நம்ம சிசி கோச்சுக்கு போயிடுவோம். ஒரு வழியாக இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ நம்மளோட அடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே வரப்போகுது. ஸோ அவ்வளோ நேரம் அதுக்கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம், டைம் போனதே தெரியல. ஸோ இப்போ நம்ம சிசிக்குள்ள வந்தாச்சு. நம்ம சிசிக்குள்ள வந்துட்டோம். நானே எடுத்துக்கிறேன். மக்களே, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பான லோனாவாலா வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம செல்லக்குட்டி டெக்கன் குயின் வந்து கரெக்டாக ஆன் டைமுக்குலாம் வந்துருச்சு. எந்த ஒரு டிலேயுமே கிடையாது மக்களே. ஸோ இங்கே வந்து ட்ரெயின் ஒரு நிமிஷம் தான் நிற்கும். இங்கே வந்து நான் ஃபேர் டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட சொல்லிடுறேன். புனேல இருந்து மும்பை வரைக்கும் இதோட செகண்ட் சிட்டிங் ஃபேர் வந்து 105 ரூபா. நாங்கள் வந்து ஏசி சேர் காரில் போட்டிருக்கோம். ஸோ புனேல இருந்து மும்பை வரைக்கும் ஏசி சேர் கார் வந்து 385 ரூபா. ஸோ இதோட கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து ஒரு 15 ரூபா சார்ஜ் இருக்குங்க ரெண்டுத்துக்குமே.
சரி வாங்க, நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து தாதர் சென்ட்ரல் தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் தான் தரமான சம்பவமே ஆரம்பிக்க போகுது. என்னன்னா சீனிங் வந்து இன்னுமே பயங்கரமாக இருக்க போகுது. நம்ம பார்த்ததெல்லாம் சும்மா ட்ரையல் தான், இதுக்கு மேலே தான் பயங்கரமாக இருக்க போகுது. சரி வாங்க நம்மளோட ட்ரெயினுக்கு போகலாம். டெக்கன் குயின் எக்ஸ்பிரஸ் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கரெக்டா ஜூன் 1, 1930 ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 94 வருஷமா இந்த ட்ரெயின் மாறிக்கிட்டு 94 வருஷமா இந்த ட்ரெயின் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெயினுக்கு புதுசா LHB கோச்சஸ் வந்து இப்ப ரீசெண்டா தான் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ICF ரேக்கோட டெக்கன் குயின் லிவரியோட இந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்தது. நம்ம ரயில்வேலையே ட்ரெயினுக்குன்னு தனியாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு ரெஸ்டாரண்ட் ஆன் வீல்னு பேர் வச்சு சூப்பராக இந்த ட்ரெயினில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டெக்கன் குயினில் தான் ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட் ஆன் வீல் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இங்க வாட்டர் ஃபால்ஸ் செம்மங்க. அங்க 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 பாருங்க மக்களே, செம்மையா இருக்கு வியூ. அங்க பாரு ஐயோ, அங்க பாரு நான் ஜூம் பண்றேன். பாருங்க 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 மக்களே. அதுதான் புனே மும்பை எக்ஸ்பிரஸ் வே. அதான் புனே மும்பை எக்ஸ்பிரஸ் வே. இங்கிட்ட வாங்க டாக்டர், பாருங்க எவ்வளவு வேகம். எப்பா பாருங்க மேகத்தை அப்படியே மலையில கொட்டி வச்சு பார்க்காத அளவு போயிட்டு இருக்கு. சாமி செம்மங்க. அப்படியே மேகத்துக்கு மேல இருக்க மாதிரி இருக்கு. மேகத்துக்கு மேல ட்ரெயின் போனா இப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீலுங்க. ஸோ இப்போதான் ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. கடைசியில் எண்டிங் ஃபினிஷிங்கை பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. எந்த வார்த்தையை சொன்னாலும் பத்தாது. நீங்களே ஒரு வார்த்தையை போட்டு எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா ஆமா ஃபுல் பாக்குங்க. ஐயோ போயா, இதான் அந்த ஸ்டீப் லைட் மேலே ஏறுறதா. வா, எங்க வரைக்கும் போகுது மலை மேல. ஸ்பீட் எடுக்குதுங்க ட்ரெயின்.
பிரேக் மறுபடியும் டனல். அப்பா ஒரு வழியா டனலை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இங்க பாருங்க என்ன அழகு கொட்டி கிடக்குது. இதுதாங்க சொர்க்கம். இப்ப நம்ம சொர்க்கத்துக்கு நடுவுல இருக்கோம். சொர்க்கம் எதுவிலே எதுவில்லைன்னு போட்டுக்கலாம், தப்பு இல்ல. சூப்பரா இருக்கு. நம்ம கண்டென்ட் பேசணுங்கிறதுக்காக ட்ரெயின் நிப்பாட்டிருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸ் சொல்லி வாய முடியல, எடுத்துட்டாங்க. உண்மையாலே நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல. இந்த வீடியோவை உண்மையாலே இந்த வீடியோ நாங்க எப்படி எடிட் பண்ண போறோம்னு தெரியலங்க. எதையும் விடுறதுக்கு மனசு இல்ல. ஏன்னா மிஸ் பண்ற எல்லா விஷயமும் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. ட்ரெயின் எடுத்துட்டாங்க, ஜெர்னி கண்டினியூ பண்ணுவோம். கப்பு முக்கியம் பிகிலுங்கிற மாதிரி ஜெர்னி. ஆமா லாகு யாரும் வராம பாத்தீங்க. எதுவுமே சொல்ல முடியல எங்களால. எனக்கு என்னோட கேமரா சார்ஜ் போயிடுச்சு. சுத்தமா நான் சார்ஜர்ல போட்டிருக்கேன். சான்ஸே இல்லை.
மக்கள் இப்போ வந்து நம்ம காட் செக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நம்ம ஃபோனில் சார்ஜ் இல்லை. ஸோ அதனால சார்ஜ் போட வந்தாச்சு. அப்படியே நம்ம சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குங்கிறத ஒன்றுன்னா பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சிசியில் நமக்கு கீழே சார்ஜிங் போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவும் போல் மேலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை, சார்ஜ் போடுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மக்களே. கீழேயும் கொடுத்துருக்காங்க, மேலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய விண்டோங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு ஃபுட் பிரேக் கொடுத்துருக்காங்கங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குங்க, எந்த டஸ்ட்டும் இல்லை, சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கீழே அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட்டுமே நல்லா இருக்கு மக்களே. ஸோ உடஞ்செல்லாம் போகலை, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்குது. வேணுங்கிற அளவு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே இந்த அம்யூனிட்டி. ஸோ மக்களே இப்போ வந்து நம்ம சீட்டோட ரிக்ளைனிங் பொசிஷன் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து லிவர் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஓகேங்க, நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ பெருசாக குரல்லாம் சொல்கிற அளவு இல்லை. ஓகே, குட். ஸோ மறுபடியும் எடுத்து விட்டா நம்ம பழைய பொசிஷன் வந்துடும். பாட்னா ஏறினா பாட்னா இல்ல எல்டிடி, பாட்னா ட்ரெயின் தானே, அவங்க தான் பாட்னா எல்டிடி மக்களே இப்ப போறது. சொந்தக்காரன் தான் போல, இவ்வளவு வேகமா போறான். ஃப்ரெண்ட்ஸ், பாட்னா எல்டிடி தாங்க, இவ்வளோ வேகமாக போகுது. அட அட அட, சொந்தக்கார பயமுள்ள. திவ்யா ஜங்ஷனா? மெயின் ஜங்ஷன்ல நம்ம இன்னும் டாதர் சென்ட்ரலுக்கு போக இன்னும் 15 கிலோமீட்டர் தான் இருக்கு மக்களே. ஸோ இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் மட்டும்தான். நம்ம பேசிட்டு இருக்கும்போதே அடுத்து இன்னொரு ட்ரெயின் வருதுங்க.
மக்களே 15 நிமிஷம் டிலேவோட நம்ம தாதர் சென்ட்ரல் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். தாதர் சென்ட்ரலில் வந்து 2 நிமிஷம் தான் நிற்கும். ஸோ நமக்கு முன்னாடி ஸ்டேஷனில் 1 நிமிஷம், இங்கே 2 நிமிஷம். இதுதான் நம்மளுடைய கடைசி ஸ்டாப் மக்களே. நெக்ஸ்ட்டு நம்ம சிஎஸ்எம்டி வந்து ரீச் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து 15 நிமிஷம் டிலேல தான் வந்துட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ட்ரெயினே ஃப்ரீ ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம ட்ரெயினில் போய் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ மக்கள் சிஎஸ்எம்டி வரைக்கும் போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள், ரொம்ப கம்மி தாங்க, ஒரு 10% கூட இருக்க மாட்டோம். ஸோ எல்லாமே சென்ட்ரல்லே இறங்கிட்டாங்க, தாதர் சென்ட்ரல்லே இறங்கிட்டாங்க. அரவிந்த் ப்ரோ இப்போ தான் கோச்சுக்குள்ளேயே உட்காடுறோம். முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட வழி தெரியும். ஆமாம், அதனால தான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே உட்காந்து ஃப்ரீயாக பேசலான்னு உள்ளே வந்துட்டேன். நான் இங்கே பிளாக் எடுக்கிறேன், இங்கே தம்பி வந்து அவரோட எதுக்கு எடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஹாய், எப்படி இருந்துச்சு தம்பி? செம்மையாக இருந்துச்சு. அங்கிட்டு ஃபுல்லாக சீனுக்கு, இங்கிட்டு ஃபுல்லாக ஆக்ஷனு, ஆக்ஷனு வேற லெவல் வேற மாதிரி. ஸோ தாதர் சென்ட்ரல்ல இருந்து ட்ரெயின் எடுத்தாங்க. எல்டிடி போகுது, கிராஸ் ஆகுது, போகுது, நம்ம ஓவர்டேக் பண்றோம், அது ஓவர்டேக் ஆமா. பண்ணுறோம். அதெல்லாம் உட்காந்தோம். ஸோ எனக்கு இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏசி சேர் கார்ல. நான் இது வரைக்கும் ஏசி சேர் கார்ல விளாக் பண்ணதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபுல்லா அண்டர்ஸ் தான் பண்ணிட்டே இருப்பான். இப்பதான் சிசி வந்து சிசில வந்துருக்கேன். சிசி இப்படிதான் இருக்குமா? அப்படிலாம் இல்லைங்க. எடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம மும்பை சிஎஸ்எம்டி ரீச் பண்ணிட்டோம். ஸோ 5 நிமிஷம் டிலேவோட நம்மளுடைய ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம டெக்கான் குயின் வந்து இறக்கி விட்டுருச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ மெயினாக அந்த லோனாவாலாக்கு அப்புறம் செம்ம சீனிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம மும்பை சிட்டிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது நிறைய ட்ரெயின் கிராசிங் ஆச்சு. எல்லாமே பார்க்க வேறு லெவல் அல்டிமேட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ vlog எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல vlogல உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye from ட்ரெயின் பையன், bye, டாடா.